உங்களில் எல்லாருக்கும் நண்பன் படம் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து கொசக்சி பசுப்புகள் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டரை வந்து யாரை இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னா சோனம் வாங்சங். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக்ல வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் லேர்னிங்கும் வந்து சொல்லிக் கொடுக்கல ரொம்ப ஆர்வம் காட்டுவார். இப்போ ரீசெண்டாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. எப்போத்தந்து பார்த்தீங்கன்னா June 28 டு டில் நவ், சொல்ல போனால் ஒரு 18 நாள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவர் எதுக்காக ஸ்ட்ரைக்கில் இருக்கணும், யாருக்காக போராடுறாரு அப்படிங்க பார்த்து கேட்கலாம். நம்மள மாதிரி இருக்கிற பல கோடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அவர் இப்போ போராடுறாரு. என்ன விஷயன்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னால இந்த நீட் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. அதனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர். இவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து இத்தனை நாள் போராடுறாரு. இவ்வளோ பெரிய நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியா சேனல்ஸ் வந்து கவர் பண்ண மாட்டுறாங்க. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இதை பற்றி பேசவும் மாட்டுறாங்க. ஏன் என்ன விஷயன்றது எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் இதுக்கு வந்து குரல் கொடுத்தாகணும். கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த பிரச்சனையை பற்றி தெரிவிங்க.